வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். கூழானாலும் குளித்து குடி, இது நம்முடைய ஆத்திச்சூடியில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா? கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, இதெல்லாம் நம்முடைய தலைமுறைகள் தோறும் இந்த வாசகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் கூழை குளிச்சதுக்கு அப்புறம் குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பர்டிகுலராக குழந்தைகள் கேட்பாங்க, கூழானாலும் குளித்து குடினா அப்போ குளிச்சதுக்கு அப்புறம் தான் கூழை குடிக்கணுமா? ஏன் நம்ம குளிக்காம குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவாக கூழ் காலையில் உண்ணக்கூடிய ஒரு உணவு. காலை நேரத்தில் இது எங்க அதிகமாக உண்ணப்படும் அப்படின்னு சொன்னா வயல்வெளிகளில். ஏன்னு சொன்னா, வேளாண் பணியை செய்யக்கூடிய மக்கள் அதிகாலையிலேயே அந்த பணிக்கு போயிடுவாங்க. அதிகாலை 3 மணி கற்கல்ல போயிடுவாங்க. போயிட்டு சூரியன் தன்னுடைய கதிர்களை அதிகமாக விரிக்கும் அந்த வெயில் ஏறக்கூடிய நேரத்தில் தங்களுடைய பணிகளை முடித்து விடுவார்கள். ஏறக்குறைய 8-9 மணிக்கெல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு தயாராக கூழ் இருக்கும், அதை அருந்துவதற்கு வருவாங்க. அப்போ கூழானாலும் குளித்து விட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 4-5 மணி நேரம் அவர்கள் உழைத்து வருகிறார்கள். குளுமையான நேரத்தில் அந்த வேலையை ஆரம்பித்து சூடான நேரத்தில் அந்த வேலையை முடித்திருப்பார்கள். அவர்கள் உடல் வெப்பம் அதிகமாக இருந்திருக்கும். கூழ் பொதுவாக குளிரான ஒரு உணவுப் பொருள் இல்லையா? இந்த உடல் வெப்பத்தன்மையோடு இந்த குளிரான கூழை எடுத்து சாப்பிடும் பொழுது அது உள்ளுக்குள் சென்று எதிர்வினையை உருவாக்கும். நம்முடைய குடலில், வயிற்றில் எதிர்வினையை உருவாக்கும். உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகும். ஆகவே வேலையை முடித்துவிட்டு குளித்து நம்முடைய உடலுடைய வெப்பநிலையை சமன் செய்த பிறகு அந்த கூழை குடிக்க வேண்டும். இதுதான் அதற்கு அர்த்தம். நாம் தூய்மையாக இருந்து குடிப்போம், அதுவும் ஒரு விளக்கம் தான். ஏன்னா மணல்லையும் சேர்லையும் சகதியிலையும் கையை வச்சு வேலை செஞ்சுட்டு வந்திருப்போம். நம்மை தூய்மைப்படுத்திய பிறகு அந்த கூழை குடிக்க வேண்டும், அது ஒரு உண்மை. என்றாலும் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்முடைய உடல் வெப்பநிலையை சமன்படுத்திய பிறகுதான் அந்த கூழை குடிக்க வேண்டும். ஏன்னா கூழ் குளுமையான பொருள். அதை சூட்டோடு சேர்த்து எடுக்கும் பொழுது ஆபத்தை உருவாக்கும். இந்த தவிர நம்ம கூழுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம். என்னன்னா, நிறைய வெயில் காலத்துல நிறைய சுத்திட்டு வருவோம். அப்படியே வேர்க்க நின்றுட்டு உடனே போயிட்டு ஒரு இடத்துல லெமன் ஜூஸோ கரும்பு ஜூஸோ அல்லது ஐஸ்கிரீமோ டக்குன்னு எடுத்துக்குவோம். அது உள்ள போனோன்னு நமக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இருமல் வரும், குடல்ல அழற்சி வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல சிந்தனைகள்ல சொல்லியிருப்பேன். ஒரு டம்ளர் தண்ணி குடித்து நம்முடைய உடல் வெப்பநிலையை சமப்படுத்திய பிறகு நம்ம மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நல்ல பலன் தரும். அதனாலதான் கூழானாலும் குளித்து குடி என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இப்போ கூட இந்த வெயில் காலத்துல நிறைய பேர் கூழ் அதெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா? மோர்லாம் குடிப்போம். அதற்கு முன்னாடி நம்முடைய உடல் வெப்பநிலையை சமன்படுத்தி கொண்டு அவற்றை உண்போம். அப்பொழுது அவை முழுமையாக பலன் தரும். நம்முடைய உடலுக்கு சத்தும் கிடைக்கும், ஆற்றலும் கிடைக்கும். எனவே இந்த முறையை அறிந்து கொண்டு பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் அருகம்புல் படர்ந்த தரை இருக்கும் இல்லையா? நிறைய கிரவுண்ட்லாம், பிளே கிரவுண்ட்லாம் இருக்கு. அருகம்புல் தரைகள் நிறைய இருக்கும். இந்த அருகம்புல் படர்ந்த தரையில் நடந்து பாருங்கள். அருகம்புல் படர்ந்த தரையில் நடந்து பாருங்கள். நடக்கும் பொழுது அவை உடலுக்கு ஒரு புத்துணர்வை அளிக்கும். நம்முடைய நரம்பு மண்டலங்களை தூண்டிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆக்கும். புத்துணர்வு நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்கு கிடைக்க உதவியாக இருக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. ஈரமான மணலில் நடப்பதும் இந்த பனிபடர்ந்த அருகம்புல்லின் மேல் நடப்பதும் அவ்வளவு ஒரு சுகமான அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.